திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமைனை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் எதிர்த்துண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர்மென் கழவணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்குசி திருத்தொண்ட தொகுவிரி வாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை வெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழியமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடித்தாமர்களை மனமொழிமைகளாலை வணங்கி உரையாசி சிவகுமணியாவுடைய திருவடியிலே நீல நினைந்து திருவாவடுதுறை ஆதீனம் குருமுகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி வைகளாலை வணங்கி இந்த ஞானசிரி பிறந்தகருடைய திருவடியிலே எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவநேய செல்வர்களே, இன்று மார்கழி மாதம் உருத்திர நட்சத்திரம் எம்பெருமான் இயல்பகை நாயனார் குருபூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, இயல்பகை நாயனாருடைய சரிதத்தை நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் 36 திருப்பாடல்களை நமக்கு அருளி இருக்கிறார்கள். நம்முடைய இயல்பகை நாயனுடைய சரிதம் என்று சொல்லுவது உலகியல் நோக்கில் சிந்திக்கக்கூடிய சரிதம் அல்ல. உலகியல் நோக்கில் சிந்தித்தால் பல இடர்பாடுகளை சந்திக்க நேரிடும். அதனால் உலகியலை கடந்து நாயனாருடைய சரிதத்தை திருவருள் நோக்கோடு சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி பெரியோர்கள் கூறுவார்கள். சேக்கிழார் பெருமானை கூட 2வது திருப்பாடலிலே சொல்லுகின்ற பொழுது அவரை உலகியல் பகையார் என்று சொல்லி நமக்கு அருளுகின்றார். நம்முடைய நாயன்மாருடைய திருச்சரிதத்திலே, நம்முடைய சிறுத்தொண்ட நாயனருடைய சரிதத்திலே சொல்லுகின்ற பொழுது உலகியலை வென்ற தாதையார் தலையறிவார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகிறார். இப்படி சில சரிதங்களை நாம் உலகியல் நோக்கோடு சிந்திக்கக்கூடாது என்று சொல்லி அதிலும் இயல்பகை நாயனருடைய சரிதத்தை முழுக்க அவருடைய அந்த நெறியிலே நின்றுதான் அவை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இதில் நமக்கு திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நம்பிகள் அருளுகின்ற பொழுது இல்லையே எண்ணாத இயல்பகைக்கும் அடியே என்று சொல்லி அருளுகின்றார். அடியார் பெருமக்கள், பெருமானுடைய அடியார்கள் யார் வந்தாலும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத தன்மையுடையவர் நம்முடைய நாயனார். அவர் பூம்புகாரிலே இருக்கக்கூடிய ஒரு வணிகர் குலத்திலே தோன்றிய பெருமகனார் என்று சொல்லி நமக்கு புராணத்தின் மூலமாக அறிய முடிகிறது. அப்படி நாயனார் அவருடைய கொள்கையாக வைத்து போற்றியது யாதுமொன்றும் எம்பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடையவர் உடைமை என்று சொல்லி வாழ்ந்த ஒரு பெருமகனார் நம்முடைய இயல்பகை நாயனார். திருத்தொண்டர் அந்தாதி ஆசிரியர் நமக்கு நம்பியாண்டார் நம்பிகள் அருளுகின்ற பொழுது செய்தவர் வேண்டியது யாதும் கொடுப்ப சிவந்தவனாய் கைதவம் பேசினின் காதலியை தருக என்றழுமே மைதிகள் கண்ணியை இந்தவன் வாய்ந்த பெரும் புகழ் வந்து எய்திய காவிரி பூம்பட்டினத்துள் இயல்பகையே. அந்தாதி ஆசிரியர் நமக்கு சொல்லுகின்ற பொழுது செய்தவர் வேண்டியது யாதும் கொடுப்ப என்று சொல்லுகிறார். செய்தவர் என்று சொன்னால் அடியார் பெருமக்கள், பெருமானுக்கு அடிமையாகிய தவம், அதான் செய்தவம் என்று சொல்லுவது. பெருமானுக்கு அடிமையாகிய தவத்தை செய்யக்கூடிய சிவனடியார்கள் என்று சொல்றார் உரையாசிரியர் சொல்லுகின்ற பொழுது. அப்படி பெருமானுக்கு அடிமையாகிய தவத்திலே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் யாதும் கொடுப்ப, வேண்டியது யாதும் கொடுப்ப, அவர்கள் வேண்டி வந்து கேட்கின்ற பொழுது இல்லை என்னாது கொடுக்கக்கூடிய சிவன் தவனாய் பெருமானுக்கு அடியாராக இருந்து அப்படி அந்த பணி செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது கைத்தவம் பேசி நின் காதலியை தருக என்றழுமே. கைத்தவம் என்று சொன்னால் கீழ்மையான ஒரு சொல். அதாவது மனைவியை கேட்பது, பிறர் மனைவியை கேட்பது என்று சொல்லுவது கீழ்மையான ஒரு செயல். அதை நமக்கு அந்தாதி ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது கைத்தவம் பேசி நின் காதலியை தருக என்றழுமே அப்படின்னா கீழ்மையான ஒரு சொல்லை சொல்லி உன்னுடைய மனைவியை தருக என்று சொல்லுகின்ற பொழுது மைதிகள் கண்ணியை ஈந்தவன், அப்படி கேட்டும் கூட தன்னுடைய மனைவியை கேட்டும் கூட மைதிகள் கண்ணி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மனைவியை இல்லை என்னாது ஈந்த ஒரு பெருமகனார் நம்முடைய இயல்பகை நாயனார். அப்படி ஈந்தவன் வாய்ந்த பெரும் புகழ் வந்து, அப்படி ஈந்ததனாலே அவருக்கு ஒரு பெரும் புகழ் வந்தது.
அது என்ன புகழ் என்று சொன்னால் அதான் செயற்கரும் செய்கை செய்த திறனே என்று பின்னாடி இறைவனே அவருடைய செயலை பார்த்து வியந்து போற்றுகின்றார். அப்படி பெரும் புகழ் எய்திய காவிரி பூம்பட்டினத்தில் இயற்பகையே, அப்படிப்பட்ட காவிரி பூம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இயல்பகையே என்று சொல்லி திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நமக்கு அருளுகின்றார். தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு முதல் பாடலிலே நமக்கு அருளுகின்ற பொழுது, அதாவது அவருடைய அந்த சோழ வம்சத்தை இங்கு சொல்லுகிறார். சென்னி வெண்குடை நீடு அனவாயன் திருக்குலம் புகழ் பெருக்கிய சிறப்பின் மண்ணு தொல்புகழ் மருத நீர் நாட்டு வயல் வளம் தர இயல்பினில் அளித்து பொன்னி நல்நதி மிக்க நீர் பாய்ந்து புனரி தன்னையும் புனிதமாக்குவதோர் நன்னெடும் பெரும் தீர்த்தம் உன்னுடைய நலம் சிறந்தது வலம் புகார் நகரம். அப்படின்னா சென்னி வெண்கொடை நீடு அனவாயன் திருக்குலம் புகழ் பெருக்கிய நீர்நாடு, அதாவது சோழ நாட்டிலே அனபாய சக்கரவர்த்தியினுடைய புகழ் பெருக்கிய சிறப்பு மிகுந்த அந்த ஒரு நீர்நாடு என்று சொல்லக்கூடிய அந்த சோழ நாட்டிலே பொன்னி நதி பாய்ந்து வளம் செய்யக்கூடிய, அதாவது அனபாய சக்கரவர்த்தியை பற்றி சேக்கிழார் பெருமான் 10 இடங்களிலே போற்றுகின்றார். இந்த புராணம் பாடுவதற்கு காரணமாக இருந்த அரசரை 10 இடங்களிலே போற்றுகின்றார். அதில் ஒரு இடம் இந்த இடம், அதாவது அனபாய சக்கரவர்த்தியை பற்றி 10 இடங்களிலே போற்றுகிறார் சேக்கிழார் பெருமான். உலகலாம் என்ற அந்த சொல் 15 இடங்களிலே பெரிய புராணத்தில் வருகின்றது. அதே மாதிரி நமக்கு திருத்தொண்ட தொகை கொடுத்த நம்பிகளை பற்றி பாடுகின்ற பொழுது 10 இடங்களிலே அந்த சருக்க நிறைவிலை வைத்து போற்றுகின்றார். இந்த அனபாய சக்கரவர்த்தியை பற்றிய ஒரு 10 இடங்களிலே இதுவும் ஒன்று என்று சொல்லி நமக்கு அருளுகின்றார்கள். அப்படி அந்த நீர் நாட்டிலே பொன்னி நதி பாய்ந்து வளம் செய்யக்கூடிய அந்த நாட்டிலே புனரி தன்னையும் புனிதமாக்குவதோர் நன்னெடும் பெரும் தீர்த்தம் உன்னுடைய என்று சொல்லி, புனரி என்று சொன்னால் கடல், அப்படி கடலையும் புனிதமாக ஆக்கக்கூடிய அந்த தீர்த்தமுடைய நலம் சிறந்தது புகார் நகரம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அந்த புகார் நகரத்துக்கு அருகிலே தான் காவிரி சென்று காவிரியினுடைய உபரி நீரானது அந்த புகார் நகரத்தில் இருக்கக்கூடிய கடலோடு சேர்கின்றதுனால அந்த புனரி தன்னையும் புனிதமாக்குவது அப்படின்னா கடலையும் புனிதமாக ஆக்கக்கூடியது. இந்த காவிரி போய் அந்த கடலில் சேர்றதுனால அந்த இடம் புனிதமாக கருதக்கூடியது. அதுக்கு பேர் சங்கமுகத்துறை என்று சொல்லி பெரியோர்கள் சொல்லுவார்கள். அந்த இடத்துல குளிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதான் சொல்றார், நன்னிடம் பெரும் தீர்த்தம் உன்னுடைய நலம் சிறந்தது வலம் புகார் நகரம் என்று சொல்லி. அப்படி நன்னெடும் பெரும் தீர்த்தம் என்று சொன்னால், தீர்த்தம் என்று சொல்லுவது தூய்மை தீர்த்தம் அப்படின்னா தூய்மை நர்த்தங்க. தீர்த்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடி திருவம்பாயில் வருது. தீர்த்தம்னா அந்த தூய்மை செய்வது என்று சொல்லி பொருள். அப்படிப்பட்ட நகரம் இந்த புகார் நகரம் என்று சொல்லி, அப்படிப்பட்ட புகார் நகரத்திலே ஒரு வணிகர் குலத்திலே நல்ல செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்திலே அவதரித்தவர் நம்முடைய நாயனார். அக்குழப்பதி குடிமுதல் வணிகர் அளவில் செல்வத்து வளமையின் அமைந்தார். அப்படின்னா அவர் நல்ல ஒரு வசதி வாய்ப்பான ஒரு செல்வ மிக்க ஒரு குடும்பத்திலே வந்து அவதரித்தவர். செக்கர் வெண்பிறை சடையவர் அடிமை திறத்தில் மிக்கவர். அப்போ பெருமானுக்கு அப்போ செல்வ செழிப்பு மட்டும்தான் அவருக்கு இருந்ததா அப்படின்னா அப்படி அல்ல. இறைவனுடைய பெருமானுடைய திருவடியில் அடிமை திறத்திலும் சிறந்து இருந்தார் என்று சொல்லி, செக்கர் வெண்பிறை சடையவர் அடிமை திறத்தில் மிக்கவர். அப்போ செல்வம் இருந்தால் மட்டும் போதாது, அந்த அடிமை திறம் என்று சொல்லக்கூடிய அந்த ஈசனிடத்திலும் பெருமானிடத்திலும் அன்பு மிக்கவராகவும் அவர் இருக்கிறார். அதாவது சடையவர் அடிமை திறத்தில் மிக்கவர் அப்படின்னா நமக்கு சித்தியாரில் சொல்வார், ஈசனுக்கு அன்பில்லார் எவ்வுயிர்க்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார் என்று சொல்லி நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியர் சொல்லுவது போல, ஒருவருக்கு யார் ஒருவருக்கு அடியார்கள் மீது மிகுந்த அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் பெருமாள் மீது அன்பு இருக்கும். பெருமான் மீது உண்மையான அன்பு இருக்கக்கூடியவர்களுக்கு அடியார்கள் மீது அன்பு இருக்கும் என்று சொல்லி சித்தியார் சொல்லுது. ஈசனுக்கு அன்பில்லார் அடியவர்க்கு அன்பில்லார் எவ்வுயிர்க்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார் என்று சொல்லி 12ஆம் சூத்திரத்திலே சொல்லுவதைப் போல அவர் சடையவர் அடிமை திறத்தில் மிக்கவராக இருந்தார். அது மட்டுமல்ல, மறை சிலம்பு அடியார் மிக்க சீரடியார்கள் யாவர் எனினும், மறை சிலம்படியார் மிக்க சீரடியார் யார் எனினும் வேண்டும் யாவையும் இல்லை என்னாதே இக்கடல் பொடி நிகழமுன் கொடுக்கும் இயல்பின் நின்றவர் என்று சொல்லி. அப்படின்னா அடியார் பெருமக்கள், பெருமானுடைய அடியார் பெருமக்கள் யாராக இருந்தாலும் சரி,
அவர்கள் வந்து நம்முடைய அப்பர் சாமிகள் சொல்வது போல எவரேனும் தாமாக லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டா தொழிந்தங்கு ஈசன் திறமே பேணி கவராதே தொடுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதிரியை காணலாம் என்று சொல்லி அப்பர் சாமிகள் கூறியதைப் போல அதே மாதிரி நம்முடைய குலச்சிறை நாயனார் புராணத்திலே சேக்கிழ பெருமான் அருள்வார். குறியில் 4 குலத்தவராயினும் நெறியில் அக்குலம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு அன்பர் எனப்பெறில் செறிபுறப் பணிந்தேத்திய செய்கையார் என்று சொல்லி நம்முடைய குலச்சிறை நாயனார் புராணத்தில் சேக்கிழார் பெருமான் அருளுகின்றது போல அவர் அடியார்கள் யாராக இருந்தாலும் சரி அடின இலக்கணம் திருநீர் அணிந்திருக்க வேணும். அதே மாதிரி சாதனம் என்று சொல்லக்கூடிய உருத்திராக்கம் அணிந்திருக்க வேண்டும். இறைவனுடைய திருவடியை சிந்தையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி யாராக இருந்தாலும் வேண்டும் யாவையும் இல்லை என்னாதே அவர்கள் வேண்டுவது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி இல்லை என்று சொல்லாது அது மட்டுமல்ல குறிப்பறிந்து கொடுக்கக்கூடியவர் நாயனார். அதாவது அவங்களுக்கு வேணும்னா அதை குறிப்பறிந்து கொடுக்கக்கூடியவர். அதை வேண்டும் யாவையும் இல்லை என்னாதே இக்கடல் படை நிகழ முன் கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதாவது முன் கொடுக்கும் அப்படின்னா கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே நின்றவர் நம்முடைய நாயனார். அப்படி இயல்பில் நின்றவர். அவர் வந்து சேக்கிழ பெருமான் சொல்லுகின்ற பொழுது உலகியல் பகையார் என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்றாருங்க. இயல்பில் நின்றவர் உலகியல் பகையார் அப்படின்னா உலக இயல்புகளுக்கு பகையாக கருதி உலக இயல்பு வந்து இவருடைய தொண்டை சொல்லுகின்ற பொழுது அது உலகியலுக்கு பகையானது என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமானே இவர் பெயரை சொல்லுகின்ற பொழுதே அப்படி சொல்றாருங்க. அப்போ இயல் பகையார் என்று சொல்லுவது உலகியல் பகையார் என்று சொல்லுகிறார். அடுத்த திருப்பாடலில் சொல்லுகின்ற பொழுது அப்படி அவர் வந்து அப்படி தொண்டு செய்து கொண்டிருக்கிற பொழுது நாயனார் அப்படி தொண்டு செய்து கொண்டிருக்கிற பொழுது இறைவன் அவருடைய இல்லத்துக்கு வருகிறார். இறைவன் வருகின்ற ஒரு திருமேனியை பற்றி சேக்கிழ பெருமான் நமக்கு இந்த பாட்டில் சொல்லுகின்ற பொழுது 2 மாறுபட்ட கருத்துக்களை அதில் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா முதல்ல இறைவனுடைய அந்த தன்மையை சொல்லுகின்ற பொழுது 6 சூடி ஐயர் மையடிமை அளவில்லாததோர் உளம் நிறை அருளால் அப்படி பெருமானுடைய அந்த அளவெல்லாம் ஒரு உளம் நிறை அருளால் அவர் பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சாமி வர்றாருங்க. எப்படி வர்றார் அப்படின்னா ஆயும் நுண்பொருள் ஆகியும் வெளியே அம்பலத்துள் நின்று ஆடுவார் உம்பர் நாயகிக்கும் அது அறியவோ பிரியா நங்கைதான் அறியாமையோ அறியோம் தூய நீரு பொன்மேனியில் விளங்க தூத்த வேடமும் தோன்ற வேதியராய் மாய வண்ணமே கொண்டுதம் தொண்டர் மாறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார். அப்படின்னா இறைவன் ஆயும் நுண்பொருளாகியும் வெளியே அம்பலத்தில் நின்று ஆடுவார் என்று சொல்லி இறைவன் எப்படிப்பட்டவன்னா ஆயும் நுண்பொருளாகியும்னார். அப்படின்னா பெருமானை சிவஞானத்தால் மட்டும்தான் அறிய முடியும். அது நுண்பொருளாகியும்னா அவர் நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்லுகின்ற பொழுது பாதாளம் ஏழினின் கீழ் சொற்கழவி பாதமலர் போதார் முனை முடியும் எல்லா பொருள் முடிவு என்று சொல்லி அவருடைய திருவடி அவருடைய திருமுடி ரெண்டையும் வந்து சாதாரணமாக நம்ம அறிய முடியாது, சிவஞானத்தின் மூலமாகத்தான் அறிய முடியும் என்று சொல்லி நமக்கு திருமுறைகள் சொல்லுவது போல அப்படிப்பட்ட பெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னா அம்பலத்தில் நின்று ஆடுவார் அப்படின்னார். அப்படி இருக்கக்கூடிய பெருமான் ஆன்மாக்களுக்கு அருள் செய்யும் பொருட்டாக தில்லையம்பதியிலே நின்று அந்த மன்றிலே நின்று ஆடுகிறார் என்று சொல்லி சொல்றார். அம்பலத்தில் நின்று ஆடுவார். அப்புறம் என்ன சொல்ற உம்பர் நாயகிக்கும் அது அறியவோ பிரியா நங்கைதான் அறியாமையோ அறியோம் அப்படின்னார். அப்படின்னா அவர் வந்து அங்கிருந்து வருகிறார். வருகின்ற பொழுது நாயனாருடைய மனைவியை கேட்பதற்காக வருகிறார். வருகின்றவர் வந்து அதை என்ன சொல்ற உம்பர் நாயகிக்கும் அது அறியவோ தலையில் சூடி இருக்கக்கூடிய கங்கைக்கு தெரிந்து வந்தாரோ இல்லை உடன் இருக்கக்கூடிய உமையம்மைக்கு தெரியாம வந்தாரோ நங்கைதான் அறியாமையோ அறியோம் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அவர் கங்கைக்கு தெரிந்து வந்தாரோ அல்லது உமையம்மைக்கு தெரிந்து வந்தாரோ தெரியல என்று சொல்லி அறிய முடியவில்லை என்று சொல்லி அப்படிப்பட்டவர் எப்படி வந்தார் அப்படின்னா அதாவது இதில் என்னன்னா ஏன் அம்மா 2 பேர்த்துக்கும் தெரிஞ்சு வந்தாரா தெரியாம வந்தாரா தெரியலேன்னு சொல்றார் அப்படின்னா பிறர் மனைவியை வேண்டி செல்லுவதற்கு அவர் உடன்படார். ஒருத்தர் மனைவியை போய் கேட்கறதுக்காக வருகின்ற பொழுது தன்னுடைய மனைவி உடன்பட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியாமல் வந்திருக்கலாம். இல்லை ஏன்னா இன்னொன்று என்னென்னா அறியாது வருவது உடன் பிரியாது இருப்பதற்கு முரணானது. அதாவது உமையம்மை எப்பொழுதும் பாகம் பிரியாளாக கூடவே இருக்கக்கூடியவர் உமையம்மை. உமையம்மைக்கு தெரியாதையோ அல்லது கங்கைக்கு தெரியாதவையோ யார் பெருமான் வரவே
முடியாது, எப்பொழுதும் பிரியாத இருக்கக்கூடிய சக்திகள். அதனால் அதையும் சொல்கிறாருங்க. அது நம்முடைய ஏர்கொன் கலிக்காம நாயனார் பணத்தில் அங்கு சொல்லுகின்ற பொழுது, பாதி உமையால் திருவுருவில் பரமராவது அறியாதே என்று சொல்லி இறைவன் ஆரூர் பெருமான் பரவினாச்சாருடைய இல்லத்திற்கு தூது செல்லுகின்ற பொழுது அம்மா தனியாக இருக்கிறாங்க. தனியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அம்மா பயந்துட்டாங்களாம். பாதி மதிவாள் சடையாரை பயில் பூசணையின் பணிபுரிவார் பாதி இரவில் இங்கு அடைந்தது என்னே என்று பயம் எய்தினார் சேக்கிழ பெருமான். இந்த நேரத்தில் கணவன் இல்லாத வீட்டுக்கு இப்படி ஒரு அர்ச்சகர் வராரே, ஆதிசைவர் ஒருத்தர் இப்படி வராரே என்று சொல்லி பரவியார் பயந்துட்டாங்களாம். ஆனால் சேக்கிழ பெருமான் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாதி உமையால் திருவுருவில் பரமராவது அறியாது. ஆனால் இறைவன் கூட உமையம்மை தான் வந்தாங்க, ஆனால் மறைப்பாற்றல் அம்மாவுக்கு உமையம்மை தெரியல என்று சொல்லி சொல்லுவார். அது மாதிரி உமையம்மைக்கு தெரியாத வருவதற்கு நியாயம் இல்லை. ஆனால் பிறர் மனைவியை கேட்க வருகின்ற பொழுது உமையம்மை அனுமதித்திருக்க மாட்டார் என்று சொல்லி, அது நங்கைதான் அறியாமை அறியோம். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, தூய நீரு பொன்மே வந்த கோலத்தை சொல்றார். தூய நீரு பொன்மேனியில் விளங்க தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய் மாய வண்ணமே கொண்டுதம் தொண்டர் மாறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார். அப்படின்னா பெருமானுடைய திருமேனியில தூய நீர் இருக்குது, வெந்நீர் அணிந்திருக்கிறார், அப்புறம் பூநூலெல்லாம் போட்டிருக்கிறார். அதற்கு மேலே தூர்த்த வேடம் கொண்டு வேதியராய் வர்றார், ஒரு சிவாச்சிரியர் போல வருகிறார். தூர்த்த வேடம்னா பல பெண்களோடு சேர்ந்த அடையாளங்கள், நகைக்குறி, அப்புறம் இது போன்ற காமக்குறிகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வேடத்தோடு அவர் வர்றார். அப்படி வருகின்ற பொழுது மஞ்சள் பூச்சு, காமக்குறிகள் இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு வேடத்தோடு, அதான் தூர்த்த வேடம் அப்படின்னா ரொம்ப கீழ்மையான நம்ம காமக்குறிகள் இருக்கக்கூடிய ஒரு வேடம் என்று சொல்லுகிறார். அப்படி வருகின்ற பொழுது அப்போ மாய வண்ணமே கொண்டுதன் தொண்டர் மாறாதவன். ஏன் அப்படி வந்தார் பெருமான் அப்படின்னா, தன்னுடைய அடியார் அவருடைய அந்த மாறாத வண்ணத்தை, அவருடைய தொண்டினுடைய உரைப்பை காட்டுவதற்காக இங்கே அப்படி வர்றார் என்று சொல்லுகிறார். அது உரையாசிரியர் சொல்லுகின்ற பொழுது அந்த தூர்த்த வேடத்திற்கு பரிகாரமாக அந்த திருநீற்று வேடம் இருந்தது என்று சொல்கிறார். ஆமாம், அந்த திருநீற்று, ஆனால் நாயனாருடைய கண்களுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, அந்த தூர்த்த வேடம் அவர் கண்ணுக்கு தெரியலை, அந்த திருநீற்று வேடம் தான் தெரிஞ்சதுங்க. சிவஞான சித்தியாரில் சொல்லுவாங்க, பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார். சீவன் முக்தர்களுக்கு எதை பார்த்தாலும் இறைவனாகத்தான் தெரியும். அது மாதிரி நாயனாருக்கு இப்போ அந்த காமக்குறிகளெல்லாம் எதுவும் அவருடைய கண்களுக்கு தெரியலை. அந்த திருநீற்று வேடம், வேதியர் கோலம், இது மட்டும்தான் தெரிந்தது என்று சொல்லி உரையாசிரியர் அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி அவர் வருகின்ற பொழுது அவருடைய இல்லத்துக்கு வருகின்றார். அப்படி இல்லத்துக்கு வந்த உடனே அவர் எப்படி வரவேற்றார் அப்படின்னா, எந்த எம்பிரான் அடியவர் அணைந்தார், எந்த எம்பிர என்னை ஆளாக உடைய என்னுடைய பெருமானுடைய அடியவர் இங்கு அணைந்தார் என்று சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, முந்தையம்பெரும் தவத்தினால் என்கோ முனிவர் இங்கு எழுந்தருளியது. அப்படியே வணங்கி அவர் முன்பாக சென்று, நம்முடைய இயல்பகையார் எப்படி சொல்றாருன்னா, முந்தையம்பெரும் தவத்தினால் என்கோ முனிவர் இங்கு எழுந்தருளியது. நாங்கள் செய்த பெரும் தபத்தினாலே முனிவர் இங்கு எழுந்தருளி இருக்கிறீர்கள் என்று சொல்லி, அப்படி எப்படி அடியார வரவேற்க வேண்டும் என்று சொல்லி பெரிய புராணத்தில் பல இடங்கள்ல நமக்கு இருக்குதுங்க. அது தடுத்தாட்கொண்ட புராணத்தில் வேதியராக வந்த நம்முடைய பெருமானை அங்கிருந்து அர்ச்சகர்கள் வரவேற்பாங்க. எப்படின்னா, நன்றுமது நல்வரவு நங்கள் தவம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி மானக்கஞ்சார நாயனாருடைய புராணத்தில் இறைவன் எழுந்தருள் செய்கின்ற பொழுது நாயனார் சொல்வார், எந்தை பிரான் புரிதவத்தோர் இவ்விடத்தை எழுந்தருள உய்ந்தொழிந்தேன் அடியேன் யான் என்று சொல்லி, எந்தை பிரான் புரிதவத்தோர் இவ்விடத்தை எழுந்தருள உய்ந்தொழிந்தேன் அடியேன் யான் என்று சொல்லி மானக்கஞ்சார நாயனார் புராணத்திலே அந்த நாயனார் அப்படி அவரை வரவேற்பார். அப்படி அடியார் அவரை வரவேற்று அவர் அங்கு நாயனாருடைய இல்லத்துக்கு அவர் சொல்றார், கொன்றைவார் சடையார் அடியார்கள் குறித்து வேண்டின குணமெனக் கொண்டே. அடியார் பெருமக்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் எதிர்மறாது உவந்தளிக்கக்கூடிய தன்மையை கேட்டு நாம் இங்கு வந்தோம் என்று சொல்லிட்டு மீண்டும் சொல்றாரு, நான் உன்னை கேட்க போகிறேன், அதுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் கேட்குறேன் என்று சொல்லி அடியாராக வந்த பெருமான் சொல்கிறாருங்க. அது இசையலாம் எனில் இயம்பலாம், நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் நாயனார் சொல்கிறாரு, என்ன அவ்வுரை கேட்டு இயல்பகையார். இதுதான் நாயனாருடைய கொள்கைங்க.
இதை தெரிஞ்சிட்டோம்னா தான் இந்த புராணத்தில் எந்த ஒரு குற்றமும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நாயனாருடைய கொள்கை இந்த பாட்டில் தான் சொல்றார், யாதும் ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை அப்படின்னார். இதுதான் அவருடைய கொள்கை. சொல்றார், யாதும் ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை ஐயம் இல்லை நீர் அருள் செய்யும் என்ன. பாருங்க, எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாப்பா, எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் அத்தனையும் இறைவனுடைய அடிமை, இறைவனுடைய அடியார்களுடைய உடைமை பொருள். நீங்கள் கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம், நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் வந்தவர் கேட்குறாரு, மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது இங்கு என அங்கனர் எதிரே சொன்ன போதிலும் முன்னையினும் மகிழ்ந்து அப்படின்னார். ரொம்ப அருமையான இடங்க. அதாவது உன்னுடைய மண்ணு காதல்னா நிலை பெற்ற அன்பு. அப்படி உன்னுடைய நிலை பெற்ற அன்போடு இருக்கக்கூடிய உன்னுடைய மனைவியை வேண்டி நான் இங்கு வந்தது என்று சொல்லி அங்கனர் எதிரே சொன்ன போதிலும், ஒருத்தர் மனைவியை மறைமுகமாக கூட கேட்க முடியாது, ஆனால் இவர் நேருக்கு நேராக கேட்டாராம். அதை எதிரே சொன்ன போதிலும் முன்னையனும் மகிழ்ந்து. பாருங்க, முதல்ல இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருந்தாராம். இது யாரால செய்ய முடியுமான்னா உலகியல் நிலையில் இருக்கக்கூடியவங்க யாராலே முடியாதுங்க. அதனால தான் இந்த நாயன்மார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது செயற்கரிய செய்வர் பெரியர், சிறிய செயற்கரிய செய்கலாதார் என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்வார். அப்படின்னா மறைமுகமாக கூட கேட்கக்கூடாத ஒரு சொல்லை நேராக சொல்லிய பொழுதும் முன்னையினும் மகிழ்ந்து தூய தொண்டனார் தொழுது உரை செய்வார். அப்படின்னா அதாவதுங்க, இந்த உலகத்தில் இப்படி நாயன்மார்களைப் போல யாராலும் வாழ முடியாது. அதான் எல்லா உயிர்களும் சிவனுக்கு அடிமை, உயிரல்லாத பொருள்கள் அனைத்தும் பெருமானுக்கு உடைமை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் இறைவனுடைய உடைமை தான். ஆனால் நாயனாருடைய கொள்கை என்னென்னா, இறைவனுடைய தன்மை பெற்றவர்கள் அடியார்கள், அவங்களுக்கு உடைமை. எப்படி இறைவனுக்கு உயிரற்ற பொருள்கள் அத்தனையும் உடைமையோ, உயிருள்ள பொருள் அத்தனையும் அடிமையோ, அதே போல பெருமானுடைய தன்மை பெற்ற அடியார்களுக்கும் உடைமை, அடியாருடைய உடைமை என்று சொல்லுகிறார். அப்படி நான் அடிமையாதலின் சொத்துக்கு சுதந்திரம் இல்லை, நான் பெருமானுடைய அடிமை, அதனால் இந்த சொத்துக்கு எனக்கு சுதந்திரம் கிடையாது. ஏன்னா பெருமானுக்கு அடிமையாக உடைமையாக இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் அவன் அடியார்களுக்கு சேர்ந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற பொழுது, அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது அடியார்களுக்கு கொடுக்கறதில் இருக்கக்கூடிய ஒரு இன்பம் இருக்குது பாருங்க, அது அந்த ஆர்வம் நாயனாருக்கு நிரம்ப இருந்ததுங்க. அதை முன்னையின் மகிழ்ந்து தூய தொண்டனார் தொழுதுரை செய்வார். அவர் என்ன சொல்றார், மீண்டும் அடியார் என்ன சொல்றாருன்னா, அதாவது தூய தொண்டனார் அப்படின்னார். தூய தொண்டனார்னா என்ன அப்படின்னா, துறவிகள் எல்லாரும் போற்றி வழிபாடு செய்யக்கூடிய பெருமையுடையவர் நம்முடைய நாயனார். துறவிகளுக்கெல்லாம் பெரும் துறவியாக வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய இயல்பகை நாயனார். அதுதான் தூய தொண்டனார் என்று சொல்றார். இது எனக்கு முன்பு உள்ளதே வேண்டி எம்பிரான் செய்த பேரு எனக்கு என்ன கதும் எனச் சென்று தம் மனை வாழ்க்கை கற்பின் மேம்படு காதலியாரை. அதாவது வேகமாக போய் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாராம். கதுமெனச் சென்று அப்படின்னா, அது அப்படின்னா அடியாருக்கு கொடுக்கறதில் இருக்கக்கூடிய ஆர்வம் இருக்குது பாருங்க, அதுதான் நாயனாரிடத்தில் இருந்தது. அப்படி வேகமாக கதுமெனச் சென்று தம் மனை வாழ்க்கை கற்பின் மேம்படு காதலியாரை சொல்றாரு. விதிமன குலமடந்தை உன்னையை மெய்த்தவருக்கு நான் கொடுத்தனன். அவ்வளோதான் முடிஞ்சது. அம்மாட்ட என்ன சொல்லாருன்னா, உன்னை மெய்த்தவருக்கு நான் கொடுத்தனன் அப்படின்ட்டார். மெய்த்தவர்னா அதாவது அவர் எப்படி வந்தார், தூர்த்த வேடத்தில் வந்திருக்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்லாருங்க, மெய்த்தவர் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, நாயனார் நரசிங்க முனைனார் பணத்தில் சொல்வார் சேக்கிழா பெருமான், சீலம் இளரே எனினும் திருநீறு சேர்ந்தாரை ஞான மிகழ்வார் அருணரகம் நன்னாமல் எண்ணுவார் பாலடைந்தார் தமக்களித்த படியரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுதினைய மொழி விளம்பி விடை கொடுத்தார் அப்படின்னா ஒழுக்கம் இருக்குது இல்லைன்னு நம்ம பார்த்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதி இல்லைங்க. பெருமானுடைய அடியார் அவர் திருநீர் பூசிருக்கிறாரா, அதோட சரி. அதான் சீலம் இளரை எனினும் திருநீர் சேர்ந்தாரை ஞான மிகழ்வார் அருணரகம் நன்னாமல் எண்ணுவார் என்று சொல்லி அந்த ஒரு நிலையில நின்று பணி செய்தவர் நம்முடைய நாயனார். அப்படி கற்பின் மேம்படு காதலியாரை இன்று உன்னை மெய்த்தவருக்கு நான் கொடுத்தனன் அப்படின்னு சொன்ன உடனேயே அம்மா என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்மை அப்படின்னு ஒன்று இருக்கு. பெண்மைக்கு ஒரு இலக்கணம் என்னன்னா, வேறு கணவன் அல்லாது வேறொருவரோடு செல்லுகின்ற பொழுது
கணவனார் போகச் சொல்லுகின்ற பொழுது ஒரு கலக்கம் வந்தது அம்மாளுக்கு. அதற்கு பிறகு தெளிந்தாங்களாம். என்ன கலக்கம்னா, அதாவது மதுமலர் குழல் மனைவியார் கலங்கி மனம் தெளிந்தவன் மற்ற இது மொழிவார்னார். ஏன் கலங்குனாங்க அப்படின்னா, தன்னை திருமணம் செய்கின்ற பொழுது எல்லாம் பெரியவங்க முன்னாடி இவளை நான் கடைவோக காப்பேன் என்று சொல்லி அந்த மனம் செய்த காலத்திலே அந்த சொல்லுக்கு ஒரு இழுக்கு வந்துருன்னு கலங்குனாங்களாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த வந்த அடியார் வேடத்தோடு இருக்கிறாரு. அந்த அடியாருக்கு ஒரு கலக்கம், ஒரு கெட்ட பெயர் வருமா, பிறன்மனை நயந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் வந்துருமா. பாருங்க, அம்மா தன்னுடைய நிலை பற்றி கவலைப்படலை, தன்னுடைய கணவனுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும். கடைபோக காப்போம் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு இழுக்கு வந்துடும். இன்னொன்று, வேடத்தோடு வந்த அடியாருக்கு ஒரு இழுக்கு வந்துடும். திருவேடத்தோடு இப்படி ஒரு அடியார் இப்படி செய்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு இழுக்கு வந்துடும். அம்மா கலங்குனாங்களாம். அதற்கு பிறகு மனம் தெளிந்து அப்படின்னு சொன்னாங்க. மனம் தெளிந்து அப்புறம் அம்மா என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அதாவது இன்று நீர் எனக்கு அருள் செய்தது இதுவேல், என்னுயிருக்கு ஒரு நாதா, நீர் உரைத்தது ஒன்றை நான் செய்யும் அத்தனையெல்லால் உரிமை வேறு உளதோ எனக்கு. அது கணவன் இப்படி சொல்லியும் கூடங்க, இந்த மாதிரி எந்த ஒரு பெண்ணையும் எந்த கணவனும் சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் இவர் அடியாருக்காக சொல்கிறார். அப்படி சொன்னதை கேட்டு அம்மா சொல்கிறாங்க, இன்று நீர் எனக்கு அருள் செய்தது இதுவேல், என்னுயிருக்கு ஒரு நாதான். அப்படின்னா கணவன் என்று சொன்னால் உடல்நாதன் தான் கணவனுங்க. உயிர்நாதன் யாருன்னா சிவபெருமான் மட்டும்தான் உயிர்நாதன். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கணவனுக்கு சொந்தம். அதற்கு மேலே இந்த உயிர் ஒவ்வொரு உடம்பெடுக்கின்ற பொழுதும் நமக்கு துணையாக நின்று நாம் இறைவன் திருவடி சேருகின்ற வரைக்கும் நமக்கு துணையாக இருப்பது சிவபெருமான் தான். ஆனால் எங்கள் அம்மா கணவனைவே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இறைவனை போல உயிர்நாதா என்று சொல்லி சொல்கிறாங்க. வானநாடனே வள்ளித்துணை மருந்தே மாசிலாமணியே மறைப்பொருளை என்று சொல்லி நமக்கு திருவாவடுதுறை பதிகத்தில் நம்பிகள் சொல்கிறாருங்க. வானநாடனே வள்ளித்துணை மருந்து என்று சொல்லி பெருமான் தான் நமக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் நமக்கு வழித்துணையாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லி, அப்படி இந்த இடத்துல உயிர்நாதன் என்று சொல்லி இறைவனை சொல்லுவது போல தன்னுடைய கணவனை சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீர் உரைத்தது ஒன்றை நான் செய்யும் அத்தனையெல்லாம் உரிமை வேறு உள்ளதோ, நீங்கள் சொன்னதை செய்கிறத தவிர வேற எனக்கு என்ன உரிமை இருக்கிறது இந்த உலகத்தில் அப்படின்னா. கணவன் மனைவி அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய நன்னூலில் ஒரு சூத்திரம் இருக்குங்க, கற்பனப்படுவது சொற்றியம்பாமை அப்படின்னு. அப்படின்னா கணவன் என்ன சொன்னாலும் சரி அதை அப்படியே கேட்பது தான் மனைவியினுடைய கடமை, அதுதான் கற்புடை பெண்கள் செய்யக்கூடியது என்று சொல்லி நமக்கு நம்முடைய இலக்கியங்கள் சொல்லுகிறது. அதுபோல வாழ்ந்து காட்டியவர் இந்த அம்மாங்க. அப்படி தன் தனி உடனே என்ன செய்கிறாங்கன்னா, உரிமை வேறுள்ளதோ என்று சொல்லி தன் தனிப்பெரும் கணவரை வணங்க அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய கணவனை வணங்கினாங்க. அப்புறம் கணவனை வணங்கியதுக்கு பிறகு தாழ்ந்து தொண்டனார் தாமிதிர் வணங்க. இங்கே மனைவியை வணங்கலாமா கணவன் அப்படின்னா, இந்த இடத்துல அடியவருடைய உடைமை பொருள் ஆயாச்சு, கொடுத்ததுன்னு சொல்லியாச்சு. அதனால் அந்த அம்மா இப்போ எங்கே இருக்கிறாங்க, அடியாருடைய உடைமை பொருள். அதனால் இவரும் வணங்கினாராம். ஏன் இன்னொன்று என்னென்னா, அந்த அம்மா முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவருடைய கொள்கைக்கு ஒரு பங்கம் வந்திருக்கும். அதனால் தாழ்ந்து தொண்டனார் தாமிதிர் வணங்க சென்று மாதவன் சேவடி பணிந்து திகைத்து நின்றனால் திருவினும் பெரியாள். சென்று மாதவன்னா யார், வந்த அடியார், அவருடைய திருவடியை வணங்கி கொண்டு அங்கே பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, திகைத்து நின்றனால் திருவினும் பெரியாள். அந்த திகைப்பு அப்படிங்கிறது என்னென்னா, இப்படி யாராவது அடியார் போல வேடமிட்டு வந்திருப்பாங்களோ, இந்த வேடத்துக்கு ஒரு இழுக்கு வந்துருமோ என்று சொல்லி ஒரு திகைப்பு. அதற்கு பிறகு திருவினும் பெரியாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதாவது திருவினும் பெரியாள்னு இந்த இடத்துல திருன்னா செல்வம் இல்லைங்களா, செல்வத்துக்கு அதிபதி லட்சுமி, லட்சுமியை விட திருமகளை விட சிறந்த பெண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதுக்கு உரையாசிரியர் சொல்கிறது என்ன சொல்வார் அப்படின்னா, லட்சுமி அப்படிங்கிறது செல்வம் எப்படின்னா யாருக்கிட்ட வேணாலும் போகும், நல்லவங்கிட்டையும் போகும், கெட்டவங்கிட்டையும் போகும், யாருக்கிட்ட வேணாலும் போகும் இல்லையா. ஆனால் இந்த அம்மா எப்படி அப்படின்னா சிவபெருமானையும் அவன் அடியாரையுமே சார்ந்து நின்றார். அதனால் அந்த திருமகளை விட சிறந்த பெண் என்று சொல்லி இந்த இடத்துல திருவினும் பெரியாள். ஏன்னா இறைவனை தவிர அடியாரை தவிர வேறு எந்த ஒரு சார்பும் இல்லாது இருந்தவர் இந்த அம்மா என்று சொல்லி சொல்றார். அப்படி நிற்கின்ற பொழுது மாது தன்னை முன் கொடுத்த மாதவர்தாம் மனமகிழ்ந்து பேர் வகையில் மலர்ந்தே யாது நான் இணை செய்வனி என்றே இறைஞ்சி நின்றவர் தாம். அப்படின்னா
தன்னுடைய மனைவியை கொடுத்து எப்படி நின்னாரா நாயனார்? என்னடா இப்படி கொடுத்துட்டுமேனு வருத்தப்பட்டு நின்னாரா? இல்லை. அதான் சேக்கிழ பெருமான் சொல்றார், மாது தன்னை முன் கொடுத்த மாதவர் தாம் மனமகிழ்ந்து பேர் உவகையில் மகிழ்ந்துனார். யாராவது செய்ய முடியுமா அப்படின்னா இந்த உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாது. அதாவது கொடுத்ததுக்கு பிறகு எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது சேக்கிழ பெருமான் இந்த இடத்துல சொல், மனம் மகிழ்ந்து பேருவகையில் மலர்ந்து யான் யான் இனி செய்வனி என்ன சாமி, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் என்று சொல்லி அந்த வந்தவர்கிட்ட அப்படி பணிந்து கேட்கிறார். இறைஞ்சி நின்றவர் தம் எதிர்நோக்கி அவர் சொல்கிறாரு, உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து வழிமறிப்பாங்க. இந்த பெண்ணை நான் அழைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஊரை கடக்கின்ற வரைக்கும் நீங்கள் எனக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது, துணை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, உள்ளே போய் அந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படியே ஒரு போருக்கு செல்லுவது போல அப்படி நிற்கிறார். அப்படி நின்று என்ன சொல்கிறாருன்னா, யானே முன் செய் குற்றேவல், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் செஞ்சுருக்கணும் சாமி, அப்படி செய்யாதிருந்தது என்னுடைய பிழை என்று சொல்கிறாருங்க. யானே முன் செய் குற்றேவல் ஒன்று இது தன்னை என்னை உடையவர் அருளை செய்ய நின்றது பிழை, நீங்கள் சொல்கிற வரைக்கும் அதை செய்யாமல் இருந்தது என்னுடைய குற்றம் என்று சொல்லி அங்கிருந்து புறப்படுகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது மனைவியினுடைய சுற்றத்தார்கள் எல்லோரும் அங்கு வளைத்து கொள்ளுகிறார்கள். எல்லோரும் கொண்டு, நீ இந்த பெண்ணை விட்டுத்தான் செல்ல வேண்டும், வழிவிடும் துணைவின் போத வழித்துணை ஆகியுள்ளார், கழிவரும் காதல் காட்டி காருகை உடன்போம் போதில். இப்போ எப்படின்னா, வழிவிடும் துணைவின் போத அப்படின்னா நாயனார் அப்படி பின்னாடி போகிறார். அப்புறம் வழித்துணை ஆகியுள்ளார் பெருமான், அதுக்கு பிறகு போகிறார். கழிவரும் காதல் காட்டி காருகை உடன்போம் போதில், அதாவது இறைவனும் அந்த அம்மாவும் முன்னாடி போகிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாக நாயனார் பின்னாடி அப்படி ஆயுதங்களோடு போய் கொண்டிருக்கிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது அழிதகன் போகையில் அந்த இறைவனை பார்த்து அந்த ஊர்க்காரெல்லாம் சொல்கிறாங்க, அழிதகன் அப்படின்னா, அழிதகன்னா மோசமானவனே, இழிவானவனே அப்படின்னு சொல்லி இறைவனை பாருங்க, அடியாருக்காக பெருமான் எப்படியெல்லாம் திட்டு வாங்குறாரு பாருங்க. அழிதகன் போகேன் என்ன சொல்லாங்க, ஈண்ட அருங்குள கொடியை விட்டு பழிவிட நீவோ என்று பகர்ந்ததில் நிறந்து வந்தார் என்று சொல்லி, அதாவது அந்த இதனால் ஒரு பெரிய பழி எங்களுடைய சமுதாயத்துக்கு வரப்போகிறது, இந்த அருங்குள கொடியை விட்டு பழிவிட நீவோ என்று சொல்லி எல்லாரும் அந்த ஊர்க்கார் எல்லாரும் வளைக்கிறார்கள். அந்த பழி என்று சொல்லுவது அந்த எத்தனை பழி அப்படிங்கிறத நமக்கு சிவக்கோணி ஐயா இந்த இடத்துல காட்டுறார். அதாவது சிவக்கோணி ஐயா இந்த இடத்தை வைத்து கொண்டு தான் பெரிய புராணத்தின் மீது அவருக்கு மிகுந்த ஒரு ஈடுபாடு வந்தது என்று சொல்லி தன்னுடைய சுயசரிதையில் எழுதுகிறார். அந்த திருச்சிற்றம்பலம் பிள்ளை அவர்கள் இந்த இடத்தை சுட்டி காட்ட அவர் அதில் வியந்து போய் இந்த அதற்கு முன்பாக நம்முடைய சிவக்கோணி ஐயா அவர்கள் கம்பராமாயணத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு இருக்கின்ற காலத்திலே இந்த ஒரு சொல்லை வைத்து கொண்டு பழிவிட நீ போ என்று சொல்றார். இந்த பழிவிட நீ போனா இந்த ஒரு பெண்ணால் எத்தனை பழி வரும் அப்படிங்கிறத அடிக்கடிக்கு சொல்றார். எத்தனை பழினா, தன் மனைவியை கொடுத்தார் என்று கணவனுக்கு ஒரு பழி, இந்த மாதிரி ஒரு பெண்ணை கொடுத்தார் என்று சொல்லி கணவனுக்கு ஒரு பழி, கணவனார்க்கும் அப்புறம் கணவனை அன்றி வேறொருத்தரோடு சென்றார் என்று சொல்லி இந்த பெண்ணுக்கு ஒரு பழி, அதுபோக இன்னார் மனைவியை இப்படி கொடுத்தார் என்று சொல்லி அவருக்கு பழி, இந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண் வேறொருவனோடு சென்று விட்டாள் என்று சொல்லி அந்த குலத்துக்கு ஒரு பழி, அப்படி இந்த ஊரை சேர்ந்த பெண் இப்படி போயிட்டா என்று சொல்லி அந்த பதிக்கு ஒரு பழி, இந்த நாட்டை சேர்ந்த பெண் இப்படி போயிட்டான்னு சொல்லி அந்த நாட்டுக்கு ஒரு பழி, இந்த வேடம் தாங்கி வந்த ஒருவர் இப்படி செய்து விட்டார் என்று சொல்லி அந்த வேடத்துக்கு ஒரு பழி என்று சொல்லி இப்படி அதை அடுக்கி 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 ஒரு பெண் அப்படி போனால் எத்தனை பழி வரும் அப்படிங்கிறத நமக்கு சிவக்கோணி அவர்கள் உரையிலே அருமையாக எழுதியிருக்கிறார்கள். அப்படி அந்த ஊர்க்காரர் எல்லாரும் நீ பழிவிட நீ போ என்று சொல்லி எதிர்த்து நிற்கிறார்கள். அப்படி எதிர்த்து நிற்கின்ற பொழுது வந்த பெருமான் கொஞ்சம் பயந்த மாதிரி அங்கே காட்டுறார். ஆனால் பயம் இல்லை, அவருக்கா பயம் இருக்க போது பெருமான் பயந்த மாதிரி மறைமுனி அஞ்சினார் போல் மாதினை பார்க்க அப்படி பயந்த மாதிரி அந்த அம்மாவை பார்த்தாராம். அந்த அம்மா சொன்னாங்களாம், இறைவனே அஞ்ச வேண்டாம் அப்படின்னா, வந்த அடியாரை இறைவன் சொல்கிறது என்ன வந்தது சாமின்னு தெரியாது அவங்களுக்கு.
சாமின்னு தெரிஞ்சால் எந்த பெண் வேணாலும் போவாங்க, அடியாராக தான் கருதுறாங்க. ஆனால் அடியாரை எப்படி கருதுறாங்க? இறைவனாக கருதுனாங்க. அதை இறைவனே அஞ்ச வேண்டா இயற்பகை வெல்லும் என்ன, அவர் எத்தனை பேர் வந்தாலும் அவர் வென்று விடுவார் என்று சொல்லி அறைகளல் அண்ணல் கேள அடியனேன் அவரை எல்லாம் தரையிடை படுத்துகின்றேன் தளர்ந்தருள் செய்யேல், அவர்கள் எல்லாம் தரைப்படுத்தி விடுகின்றேன், வெட்டி வீழ்த்தி விடுகின்றேன், நீங்கள் வந்து தளர்ற வேண்டாம் என்று சொல்லி அவரும் சொல்லுகிறார். அப்படி எப்படி அவர் நின்னார் அப்படின்னா, ஒரு சிங்கத்தை போல, ஒரு வலிமை வாய்ந்த ஒரு சிங்கத்தை போல நிற்கிறாராங்க. அப்படி சுற்றத்தாரை எல்லாம் பார்த்து ஒருவரும் எதிரில்லாமல் ஓடி போய் பிழையும். சொந்தக்காரர் எல்லாம் பார்த்து சொல்லார், எல்லாரும் ஓடி போய் பிழைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்று சொன்னால் எரிசுடர் வாளில் கூறாய் துடிக்கின்றேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வாளினாலே நீங்கள் துடிதுடித்து இறந்து போவீர்கள் என்று சொல்லி மிரட்டுகிறார். அப்படி சொல்லியும் கூட அவர்கள் வந்து தர்மத்தை காக்க வந்தவர்கள் இந்த சுற்றத்தார்கள். எடா, இப்போ ஒருமையில் பேச ஆரம்பிக்கிறாங்க. எடா என் செய்தாயால், நீ என்னடா செஞ்ச, நீ செய்த செயல் இது நல்ல செயலா என்று சொல்லி இப்படியெல்லாம் சொல்கிறையே நீ என்று சொல்லி பாடவும் உரைப்பதும் தன் மனைவியை பணவதற்கு ஈந்தோம், கூடவே மடிவதன்றி, நாங்கள் கூடவே மடிந்தாலும் மடிவோமை ஒழிய இந்த பெண்ணை கொடுக்க நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி எல்லோரும் எதிர்த்து நிற்கிறார்கள். அப்படி எதிர்த்து நிற்கின்ற பொழுது மற்றவர் சொன்ன மாற்றம் கேட்டலும் மனத்தின் வந்த செற்றமுன் பொங்க உங்கள் உடல் துணை எங்கும் சிதறி நற்றவர் நம்மை போக விடுவன் என்று எழுந்தார் நல்லோர் என்று சொல்லி, அதாவது நீங்கள் ஓடி போயிருங்க, பிழைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் எதிர்த்து கொண்டு பேசுகிறார். அப்படி யாரும் போகலை, அவர்கள் எதிர்த்து போர் செய்கின்றார்கள். அப்படி போர் செய்கின்ற பொழுது நாயனார் வென்றாடு புலியேர் என்ன அமர் விளையாட்டில் மிக்கார், அதாவது முதல்ல நிற்கிற பொழுது சிங்கத்தை மாதிரி நின்னாராம், அப்புறம் போர் செய்கின்ற பொழுது புலி போல பாய்ந்து பாய்ந்து போர் செய்தாராம். சேக்கிழ பெருமான் இதெல்லாம் சொல்றாருங்க. வென்று அடு புலி ஏறு என்ன, ஒரு ஆண் புலியை போல அவர்கள் மீது பாய்ந்து பாய்ந்து போர் செய்கிறார், எல்லாத்தையும் தரைப்படுத்துகிறார். எதிர்ப்பவர் ஒருவர் இன்றி திரிந்தனர் கணலில் எங்கும் சிவன்களல் புனைந்த வீரர்னர். அப்படியே அந்த களத்தில் எல்லாத்தையும் வீழ்த்தி விட்டு அப்படியே தனியாக அந்த களத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறார். காரணம் என்னென்னா, எப்படி ஒருவரே எல்லாத்தையும் தரைப்படுத்த முடியுமா, எல்லாத்தையும் வெல்ல முடியுமான்னா, அதற்கு சேக்கிழ பெருமான் சொல்றார், சிவன் கடல் புனைந்த வீரர் என்று சொல்லுகிறார். அப்படின்னா பெருமானுடைய திருவடி தலையிலே சூட்டப்பட்டவர் என்று சொல்லுகிறார். அப்படி இருந்ததுனால அவரால் செய்த முடிஞ்சது என்று சொல்றாருங்க. அடுத்தது சொல்றாருங்க, அப்படி எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திட்டு அப்படி வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். எப்படி போகிறாங்க அப்படின்னா, முதல்ல சாமி போகிறார், சாமிக்கு பின்னாடி அம்மா போகிறாங்க, அம்மாவுக்கு பின்னாடி நாயனார் போகிறார். இது அருமையான ஒரு அழகு. சேக்கிழ பெருமான் என்ன சொல்றாருன்னா, திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத பெருமான் இல்லையா, திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத அந்த பெருமானுடைய திருவடிக்கு பின்னாடி ஒரு சாதாரண ஒரு குடும்ப பெண் போனாங்க. அப்படின்னா எப்படி போக முடிஞ்சதுன்னா, கணவனுடைய சொல்லை கேட்டதனால போக முடிஞ்சது. அதுதான் ஒரு பெரிய ஒரு நியதியை நமக்கு சொல்லுகிறார் இந்த இடத்துல. இருவரால் அறிய ஒன்னா ஒருவர்வின் செல்லும் ஏழை பொறுதிரல் வீரர் பின்பு போகமுன் போகும் போதில் அருமறை முனிவன் சாய்க்காடு அதன் மருங்கு அணையமேவி திருமலி தோழினானே மீள் எனச் செப்பினானே. அருமையாக சொல்றாருங்க. இருவரால் அறிய ஒன்னா ஒருவர்வின் செல்லும் ஏழை, திருமால் பெருமானால் அறிய முடியாத பெருமான், அவங்களுக்கு அப்படிப்பட்ட பெருமானுக்கு பின்னாடி ஒரு சாதாரண ஒரு பெண் போகிறாங்க. அதற்கு பிறகு அவருடைய கணவர் பொறுதிரல் வேரர் பின்பு போகமுன் போகும்போதில் அப்படி சாயக்காடு, அந்த திருச்சாயக்காடு என்று சொல்லுவது அது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம், பூம்புகாருக்கு அருகில் இருக்கக்கூடியது. சாயக்காடு போயாச்சு. அப்படி அங்கே போய் சென்ற உடனே, சாயக்காடு சென்ற உடனேயே திருமலை தோழினானை மீளெனச் செப்பினானே. அப்படின்னா சரி நீங்கள் போய் வா என்று சொல்லி அவருக்கு விடை கொடுப்பது போல, விடை கொடுத்தது கூட எப்படி கொடுத்துருக்காருன்னா, சாமி மீள் எனச் செப்பினானே. மீள்னு என்ன தெரியுங்களா, மீண்டும் நீ என்னுடைய சிவலோகத்துக்கு வா அப்படின்னு சொல்லி மீள் எனச் செப்பினானே என்று சொல்கிறார். இப்போ கணவனுடைய பெயரை கேட்டு கணவனுக்கு முன்பாகவே அந்த பெருமானுடைய திருப்படியில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு அம்மையாருக்கு கிடைத்தது. இப்படி செல்லுகின்ற பொழுது அவர் சொல்கிறாரு, அப்படி தவமுனி தன்னை மேலே சொன்னவின் தலையால் ஆற, அப்படி அவர் போன்னு சொன்னதுக்கு பிறகு அவர் சொல்ல, இவனருள் பெறப்பெற்றேன் என்று ஏற்பையாரும் வேண்டார். அப்படியோ அவருடைய அருள் நமக்கு கிடைத்தது. வந்த அடியார் மனைவி போயிட்டாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கல, மனைவி போயிட்டாங்கிறத நினைக்கல.
அந்த மனைவியை அழைத்து செல்லக்கூடிய அடியாருடைய திருவருள் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி இவனருள் பெறப்பெற்றேன் என்று இயற்பகையார் மீண்டார். அப்படி இயற்பகை நாயனார் அங்கே விட்டுட்டு எப்படி வந்தார் அப்படின்னா, வந்தவர் மீண்டும் திரும்பி பார்க்கவே இல்லைங்க. அதுதான் இந்த பாட்டில் சொல்கிறாரு. அதாவது துறவுன்னா எப்படி இருக்கணும்னா, முழுமையாக துறக்க தெரிஞ்சிருக்கணும், துறந்த பொருளை மறக்க தெரியணும். அதுதான் துறவு. அந்த நிலையில் நின்றவர் இயற்பகை நாயனார் தான். வாரியார் சாமிகள் சொல்வார், ஒரு கணவன் துறவு போகிறன்று போனானா, அப்படி செல்லுகின்ற பொழுது கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தானா, வீட்டுக்கு வந்து மனைவிகிட்ட பார்த்து சொன்னானா, ஏன் போனீங்க திரும்பி வந்துட்டீங்கன்னு மனைவி கேட்கிற பொழுது அவன் சொன்னானா, அந்த சுண்ணாம்பு டப்பாவை வெளியே வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுத்து உள்ளே வச்சுக்கோன்னு சொல்கிறதுக்காகத்தான் வந்தேன்னானா. இப்படியெல்லாம் துறவுகள் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய இயல்பகை நாயனார் திரும்பி பார்க்காத போனார். திரும்பி பார்க்காத போனதை பெருமானால் தாங்க முடியல. அவர் ஓலமிட்டு அழுத இடம், இறைவனே ஓலமிட்டு அழுத ஒரு இடம் இந்த இடங்க. அதான் சொல்றார், செய்வதற்கரிய செய்கை செய்த நற்தொண்டர் போக மைதிகள் கண்டன் எந்தோள் மறையவன் மகிழ்ந்து நோக்கி பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் என்று மெய்தரு சிந்தையாரை மிளவும் அலைக்கலுற்றார். அருமையான பாடல், சைவ சித்தாந்த கருத்து நிறைந்த ஒரு திருப்பாடல். செய்வதற்கரிய செய்கை செய்த நற்தொண்டர் போகன்னர். அவர் செய்வதற்கரிய செய்கை செய்த நற்தொண்டர் அப்படின்னா செயற்கரிய செய்வர் பெரியர், செயற்கரிய செய்களாதார் வள்ளுவ பெருமாள். அப்போ செய்வதற்கரிய செய்கை செய்த நற்தொண்டர்னர். நல்ல தொண்டர் அப்படின்னா எந்த ஒரு குற்றம் இல்லாத தொண்டர். யார்? இயல்பகை முனிவர். இயல்பகை முனிவர் எப்படின்னா செய்வதற்கரிய செய்கை செய்த நற்தொண்டர் போக மைதுகள் கண்டன் எந்தோள் மறையவன். மைதுகள் கண்டன் சிவபெருமான், 8 தோள்களையுடைய சிவபெருமான் மகிழ்ந்து நோக்கினார். இதுவரைக்கும் துரோதான சக்தி கூட இருந்தது யாருன்னு அறிய முடியாத அந்த மறைப்பாற்றல். இப்போ மகிழ்ந்து நோக்கி என்று சொல்லுவது அருள் சக்தி, இறைவனுடைய அருள் சக்தி. அப்படி மறையவன் மகிழ்ந்து நோக்கி சொல்றாருங்க, பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் என்றார். மகிழ்ந்து நோக்கிங்கிறது அருட்பார்வை. பொய்தரும் உள்ளம் இல்லான் என்று சொல்லுவது பாச நீக்கம் பெற்ற அடியாராம். பொய்தரும் உள்ளம் இல்லான்னா பாச நீக்கம் பெற்றவர், அதாவது ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய நிலை நீங்கியவர். அதை பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் அப்படின்னா திரும்பி பார்க்காத வந்தாராம். அது வாசனா மலமும் போயிருச்சான். அப்போ ஆணவ மலமும் போயிருச்சு, அப்போ வாசனா மலமும் போயிடுச்சு. மெய்தரு சிந்தையாரை அப்படின்னா சிவப்பேறு பெற என்ற நிலையில இருக்கிறார். சிவப்பேறு பெறுவதற்கான நிலையில இருக்கிறார். அப்ப சிவப்பேறு பெற வேணும்னா ஒரு ஆன்மாவுக்கு என்ன இருக்கணும்னா ஆணவம் கண்மம் ஆகி என்று சொல்லக்கூடிய அந்த பாச நீக்கம் ஆகணும். பாச நீக்கம் ஆனால் போதுமா அப்படின்னா வாசனா மலம் நீங்கணும். அப்படி வாசனா மலம் நீங்கினா தான் சிவப்பேறு பெறுவதற்கான நிலை அந்த ஆன்மா அடைந்தது என்று பொருள். இப்போ நாயனர் எப்படி இருக்கிறாருன்னா பொய்தரும் உள்ளம் இல்லான், அந்த ஆணவம் கண்மமாயி நீங்கிய நிலை. அப்புறம் என்ன சொல்லாருங்க, பார்க்கிலன் போனான், வாசனா மலமும் நீங்கியது. மெய்தரு சிந்தையாரை அப்படின்னா சிவப்பேறு பெற நின்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த நாயனாரை மெய்தரு சிந்தையாரை மீளவும் அலைக்கலுற்றார். மீளவும் என்று சொல்லுவது தம்முடன் நலமிகு சிவலோகத்திற்கு மீள என்று சொல்லி சிவப்பணிய உரை சொல்றார். அப்படின்னா மீளவும் அலைக்கலுற்றான்ங்கிறது அவரை எங்கே அழைச்சார் அப்படின்னா சாமி சிவலோகத்திலே நலமிகு சிவலோகத்திலே இருப்பதற்கு கும்பிட்டு உடனுடையும் பயன் பெறுவதற்காக அங்கு அழைத்தார் என்று சொல்லி சொல்றார். அப்படி அழைத்தது எப்படி அழைத்தார் அப்படின்னா, அதாவது தமிழ் இலக்கணத்தில் ஒரு சொல்லை 3 முறைக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது என்பது இலக்கணம். ஆனால் இங்கே பெருமான் ஒரே சொல் ஓலம் என்று சொல்லக்கூடிய சொல்லை 6 முறை பயன்படுத்தியிருக்கிறார். அது இலக்கண வரம்புக்கு உட்பட்டு ஒவ்வொரு வாக்கியத்திலே வைத்து 6 முறை ஓலமிடுகிறார். இறைவனே நாயனார் திரும்பி பார்க்காத வர்றார். தன்னோடு வாழ்ந்த மனைவி, அது அன்போடு மண்ணு காதல் மனைவி இல்லைங்களா, சும்மா அப்படி இப்படியெல்லாம் இல்லை. அப்படி அன்போடு வாழ்ந்த ஒரு மனைவி தன்னை விட்டு போறா என்று சொல்லி ஒரு சிறிதும் பாசம் இல்லாது அவர் திரும்பி வந்ததை பார்த்து இறைவனாலேயே பொறுக்க முடியல. அவர் அழுது ஓலமிட்ட பாட்டு தான் இந்த பாட்டு. இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் அயற்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலமென்றான் மயக்கரு மறை ஓலிட்டு மாலையன் தேட நின்றான் என்று சொல்லி, அது திருமாலும் பிரவனும் தேடி காண முடியாத பெருமான் என்ன பண்ற அவர் அப்படி ஓலமிட்டு வரார். என்ன சொல்ற, இயற்பகை முனிவா ஓலம். அப்புறம் சொல்ற ஈண்டு நீ வருவாயோலம். ஈண்டு நீ வருவாய்னா
சிவலோகத்துக்கு வான்னு சொல்லி ஓலமிட்டாரா. அப்புறம் என்ன சொல்லாரு, ஓலம்னா அபய சொல்னு அர்த்தங்க. அதாவது நமக்கு ஒரு ஆபத்து, நம்மளை காப்பாற்றுறதுக்காக இன்னொருத்தரை பார்த்து சொல்லக்கூடியது தான் ஓலம் என்று சொல்லுவது. இங்கே இறைவனே யாரை பார்த்து ஓலம் விடுறார், இயல்பகை முனிவரை பார்த்து ஓலம் விடுகிறார். அயற்பிலாதானே ஓலம். அப்படி அயற்பிலாதேன்னா மறதி இல்லாதவனே, எப்பொழுதும் என்னை மறக்காது இருக்கக்கூடியவனே. அயற்சி என்று சொன்னால் மறத்தல். அப்படி மறதி இல்லாதவனே ஓலம் என்று சொல்லி அன்பனே ஓலம் ஓலம் அப்படின்னாரு. ஏன் இந்த இடத்துல மட்டும் 2 ஓலம் சொன்னார் அப்படின்னா, மற்ற இடத்துல எல்லாம் ஒரு ஓலம் தான் சொல்றார். இங்கே அன்பனே ஓலம் ஓலன் என்று சொல்லுவதற்கு சிவனையும் அடியாரையும் மறவாத நிலையில் நின்றவர் நாயனார். பாருங்க, சிவபெருமானுக்கு எப்படி அன்போ அதே மாதிரி அடியாரிடத்திலே அன்பு. 2 பேரத்தையும் மறவாது இருந்ததுனால அன்பனே என்று சொல்லி வருகின்ற இடத்திலே 2 ஓலம் விடுகிறார். இறைவனே ஓலம் விடுகிறார். அவர் சொல்றார், செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றார். இதுதான் நாயனாருக்கு கிடைச்ச பெரிய வெகுமதிங்க. அதாவது செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம். இது யாருடைய கூற்றுனா சேக்கிழ பெருமானுடைய கூற்று அல்ல, சிவபெருமானுடைய கூற்று. இறைவனே சொல்றார், செயற்கரும் செய்கை செய்த திறனே ஓலம் என்றான், மயக்கரு மறை ஓலிட்டு மாலையன் தேட நின்றான் என்று சொல்லி திருமாலும் பிரமணம் தேடி காண முடியாத பெருமான் நம்முடைய நாயனாரை பார்த்து ஓலமிட்டதுக்கு என்ன காரணம்னா, நாயனார் இறைவன் மீதும் அன்போடு இருந்தார், அவன் அடியார்கள் மீதும் அன்போடு இருந்தார் என்ற ஒரே காரணம் தாங்க. அதுதான் இந்த இடத்துல இறைவனை 6 முறை ஓலமிடச் செய்தது. அப்படி அந்த ஓலமிட்டு அந்த காட்சியை பார்த்து நாயனார் என்ன சொல்றாருன்னா, அடியனேன் வந்தேன் வந்தேன் பிழைத்தவர் உடரே. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இறந்து போனவங்க யாராவது மீண்டும் உயிரோடு இருக்கிறாங்களா, இறந்தவர்களை தவிர மீண்டும் யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா, நான் வந்தேன் வந்தேன் என்று சொல்லி வாளை எடுத்துக்கொண்டு மீண்டும் வேகமாக போறார். அப்படி செல்லுகின்ற பொழுது போறாரு, அங்கே சிவபெருமானை பார்க்க முடியல, அம்மா மட்டும் தனியாக நின்றுட்டு இருந்தாங்களாம். அதான் சொல்றார், அப்படி சென்றவர் முனியை காணார், செய்யலை தன்னை கண்டார். செய்யலைன்னா அம்மா, செய்யலை தன்னை கண்டார், பொன்திகள் குன்று வெள்ளி பொற்பின் மேல் பொழிந்ததென்ன, தன் துணை உடனே வானில் தலைவனை விடைமேல் கண்டார், நின்றிலர் தொழுது வீழ்ந்தார், நிலத்தில் நின்று எழுந்தார் நேர்ந்தார். அப்படியே சாமி பார்க்கிறாரு. செய்யலை தன்னை அம்மா மட்டும் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே கைலாய காட்சி, வெள்ளி பொற்பின் மேல் பொழிந்ததென்ன, தன் துடையுடனே வானில் தலைவனை விடைமேல் கண்டார். உமையம்மைய விடை மீது பெருமானும் உமையம்மை இருக்கிறாங்க. அந்த விடை காட்சியை நம்முடைய நாயனார் பார்க்கிறார். அப்படி அவரால் நிற்க முடியல, தொழுது கீழே விழுகிறார், மீண்டும் நிலத்தில் நின்று எழுகிறார். அப்படியே பெருமானுடைய அந்த வியாபகத்தில் நிற்கிறார். பெருமானை வாழ்த்தி பாடுகிறார். சொல்லுவது அறியேன் வாழி, தோற்றிய தோற்றம் போற்றி, வள்ளை வந்து அருளி என்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி, தில்லை அம்பலத்துலாடும் செவடி போற்றி போற்றி என்று சொல்லி இறைவனை போற்றுகின்றார். அப்படி போற்றுகின்ற பொழுது, விண்ணிடை நின்ற வெள்ளை விடையவர் அடியார் தம்மை எண்ணிய உலகதன்னில் இப்படி நம்பால் அன்பு பண்ணிய பரிவு கண்டு மகிழ்ந்தனம், பழுதலாதாய் நன்னிய மனைவியோடு நம்முடன் போதுக. அப்படின்னா, விண்ணிடை நின்ற வெள்ளை விடையவர் அடியார் தம்மை, அப்படி பெருமான் அடியாரை நோக்கி, நம்முடைய நாயனாரை நோக்கி, எண்ணிய உலகதன்னில் இப்படி நம்பால் அன்பு பண்ணிய பரிவு கண்டு மகிழ்ந்தனம், இது மாதிரி என்னிடத்திலே அன்பு செய்ததை கண்டு நாம் மகிழ்ந்தனம், பழுதலாதாய் அப்படின்னா எக்காலத்தும் குற்றம் இல்லாதவனை யார் சிவபெருமான் சொல்றாரு. ஏன்னா மனைவியை கொடுத்ததுனால அவர் ஏதாவது குற்றமுடையவர்னு அவன் நினைச்சக்கூடாதான். இறைவன் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, பழுதலாதாய் நன்னிய மனைவியோடு, உன்னுடைய மனைவியோடு, நன்னிய மனைவிங்கிறார். அப்படின்னா உன்னுடைய பேச்சை கேட்டு உன்னுடைய கொள்கைக்கு உடன்பட்டு வாழ்ந்த உன்னுடைய மனைவியோடு நம்முடன் போதுக, நான் இருக்கக்கூடிய அந்த சிவலோகத்துக்கு வருக என்று சொல்லி இறைவனே அருள் செய்கிறார். அப்போ திருவலர் சிறப்பின் மிக்க திருத்தொண்டர் தமக்கும் தேற்றம், மருவிய தெய்வ கற்பின் மனைவியார் தமக்கும் தக்க. அதாவது திருவலர் சிறப்பின் மிக்க திருத்தொண்டர் தமக்கு தேற்றம். இப்போ அந்த நம்முடைய நாயனாருக்கு அந்த நிலை கிடைத்தது. அந்த கற்பின் மனைவியாராக இருந்த அம்மையாருக்கும் அதே மாதிரி ஒரு அன்பு, அந்த ஒரு நிலை கிடைத்தது. அப்படி பெருகி அருளின் நீடு பேரழித்து இமையோர் ஏத்த பொறுவிடை பாகர் மண்ணும் பொற்பது அதனுள் புகார். இப்படி அருள் செய்து கொண்டு இறைவன் அந்த தில்லையம்பலத்தில் சென்று புகுந்தார். இதை பார்த்து, அந்த நிகழ்வை பார்த்த எல்லோரும் அப்படியே தேவர்கள் எல்லாம் மேலிருந்து மலை மாறி பொழிந்தார்கள்.
முனிவர்கள் எல்லாம் போற்றினார்கள். அப்படியே நாயனார் பெருமானோடு உடன் உரை பெருமை பெற்றார் என்று சொல்லி சரிதத்தை நிறைவாக்கி காட்டுகிறார். வானவர் பூவின் மாறி பொலியமா மறைகளார்ப்ப ஞானமா முனிவர் போற்ற நலமிகு சிவலோகத்தில் ஊனமில் தொண்டர் கும்பிட்டு உடனுரை பெருமை பெற்றார். ஏனைய சுற்றத்தாரும் வானிடை இன்பம் பெற்றார். இப்போ வானவர் தேவர்கள் எல்லாம் மலர் மாறி பொழிந்தார்கள். அப்படியே அவர்கள் எல்லாம் வேதங்கள் எல்லாம் அப்படியே ஆர்த்தது, வேதங்கள் எல்லாம் முழங்கி கொண்டிருந்தது. அங்கே கைலாயத்தில் இருந்த முனிவர்கள் எல்லாம் போற்றினார்கள். நலமிகு சிவலோகத்திலே ஊனமில் தொண்டர் அப்படின்னா எந்த ஒரு குற்றமில்லாத நம்முடைய நாயனார் கும்பிட்டு உடனுரை பெருமை பெற்றார். எப்பொழுதும் பெருமானை கும்பிட்டு அந்த நலமிகு சிவலோகத்திலே எப்பொழுது இறைவனை கும்பிட்டு இருக்கக்கூடிய பெருமையை பெற்றார். அம்மாவும் நாயனாரும் இப்போ மேலே இருக்கிறாங்க. ஏனைய சுற்றத்தார்கள், இவரை எதிர்த்து போரில் இறந்த சுற்றத்தார்கள் எல்லாம் அவர்கள் எப்படின்னா அவர்கள் ஒரு தர்ம வழியிலே நின்றார்கள். தர்ம வழியிலே நின்று அந்த பெண்ணுக்காக போரிட்டு அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா வீர சொர்க்கம் அடைந்தார்கள். வானிடை இன்பம் பெற்றார் என்று சொல்லி அவர்களுக்கு சிவலோகம் கிடைக்கல, அவர்கள் செய்த உலகியல் புண்ணியத்திற்காக அவர்கள் சொர்க்கம் போனார்கள் என்று சொல்லி சரிதத்தை நிறைவாக்கு காட்டுகிறார். இப்படி இன்புறுதாரம் தன்னை ஈசனுக்கு அன்பர் என்று, அதாவது துன்புறாது உதவும் தொண்டர் பெருமையை தொழுது வாழ்த்தி அன்புறு மனத்தால் நாதன் அடியவர்க்கு அன்பு நீடு மண்புகழ் இலசை மாறன் வளத்தினை வலுத்தலுற்றேன் என்று சொல்லி இன்பமாக இருந்து தன்னுடைய மனைவி என்று கூட பாராது பெருமானுடைய அன்பர் என்று சொல்லி சொன்ன உடனேயே துன்புறாது உதவும் தொண்டர் பெருமையை தொழுது வாழ்த்தி அப்படிப்பட்ட நாயனாருடைய திருவடிகளை வாழ்த்தி அடுத்தது இளையாங்குடி நாயனாருடைய சரியத்தை சிந்திக்க போகிறோம் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் கடைசி திருப்பாடலை அருளுகின்றார். நம்முடைய நாயனார் இந்த சரீரத்தில் நம்முடைய நாயனார் செய்தது உலகியலுக்கு பகையாக இருந்தாலும் அவருடைய நிலையிலே நின்று நோக்குகின்ற பொழுது அருளியலுக்கு சரியான ஒரு சரிதம். ஏனென்று சொன்னால் அவருடைய கொள்கை என்ன என்று சொன்னால் யாதும் ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை என்று சொல்லி வாழ்ந்தவர். வந்தவர் மனைவியை கேட்டார், மனைவி இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு கொடுத்தார் வந்த அடியாருக்கு. இதுதான் இந்த சரீரத்தில் நாம் கவனிக்க வேண்டியது என்று சொல்லி நாம் நம்முடைய நாயனாருடைய திருவடித்தாமர்களை வணங்கி நம்முடைய குருமுகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மெகளாலை வணங்கி விடைபெறுகிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.